அதாவது ஆவேகா மேடையில் அதுவும் பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எக்ஸாக்டா வந்து செந்தில் பாலாஜி ஒரு ரவுடியான்னு கேட்குறீங்க. ரவுடியான்னு கேட்கல, நீங்க அது மறுபடியும் வந்தா நீங்க வந்து போட்டு பாருங்க. அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படும் தெரியும். ரொம்ப நாள் கட்சி வந்து பப்ளிக்ல வாய் திறக்கும் போது அந்த உள்ள இருக்கிறது வெளியே உணர்வுகள் வெளியே வருது, கோபமா அது ஏதோ ஒரு ஆங்கிள் வெளியே வருது. பாராளுமன்ற தேர்தல் வருது, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரும்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்து அடுத்த தேர்தல் வருது, மிச்ச பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரும். பணத்தை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியுமா? இல்ல இது மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? பணத்தை கொடுத்து மக்களை வாங்குற இடத்துல திமுக இருக்கா? ஓட்டு அப்படிதான் சார் வாங்கி நிற்கிறாங்க. எத்தனை வருஷமா என்ன சார் தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கு என் பர்சனல் கருத்து, இந்த தேர்தலுக்கு திமுக 20,000 கோடி செலவு பண்ணா அதிமுக 10,000 கோடி கம்மி இல்லாமல் செலவு பண்ணும். இந்த கடந்த 5 வருஷத்துல அவங்க பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க. முக்கியமா நீங்க கோயில்ல பார்க்கலாம், எல்லா கோயிலையும் அவங்க ஆதிக்கம். தட் இஸ் டூ டேஞ்சரஸ். ஆனா அவங்க வளர்ந்துருக்காங்க. அதுக்கு இடம் கொடுத்தது திமுக, அதுல மாற்று கருத்தே இருக்கு. எஸ்ஏஆர்ல அந்த இடத்துல அவங்க முடிவு பண்ணது எஸ்ஏஆரே வேணான்றது. இந்த 2 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, எஸ்ஏஆர் அங்க வேணான்னு சொல்லலன்றது. அந்த கருத்து ஷிஃப்ட் இருக்குல்ல சார், அது டூ டேஞ்சரஸ் சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக ஒரு தவறு செய்து, திமுக ஒரு ரவுடித்தனம் செய்து அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஆவேகா மேடையில பொது குழு கூட்டத்துல வந்து எக்ஸாக்டா வந்து செந்தில் பாலாஜி ஒரு ரவுடியான்னு கேட்குறீங்க. ரவுடியான்னு கேட்கல, நீங்க அது மறுபடியும் வந்தா நீங்க வந்து போட்டு பாருங்க. ஆதவ சொன்னது யாரு ரவுடி? நீங்க பெரிய ரவுடியா? இல்ல 6 மாசம் பொறுத்துக்குடா, நாங்க யாரு ரவுடின்னு யாரு நாங்க காட்டுறோம்? நீங்க தெளிவா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இதுல கூட நீங்க பைட்ல போடுங்க. எப்படி பேசினாங்க? கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. எக்ஸாக்டா என்ன வார்த்தை சொன்னாருன்றத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கன்வே பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அது ரவுடி ஊராட்சியப்பா, அது உங்களுக்கு தெரியாதாப்பான்ட்டு யாரோ ஒருத்தர் கேட்டதா ஆதவ் சொன்னாரு. 6 மாசம் பொறுத்துக்கோங்கடா, யாரு ரவுடி யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்றது தான் அவர் சொன்னார். நீங்க வேணா அதை ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. இதுதான் அவர் சொன்னார். நாங்க தான் ரவுடின்னு எங்கேயுமே அங்க சொல்லல. தாவேக்கா இது திமுக தான் ரவுடின்றதும் நான் வந்து டைரக்டா மீன் பண்ணல. யாரோ ஒருத்தர் சொன்னதா தான் அவர் சொன்னாரு. 6 மாசம் எலெக்ஷன் முடிட்டா தெரியும் யாரு ரவுடி யார் ஆட்சி அமைக்கிறது தெரியும்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. அதை தாண்டி ரவுடி யாருன்னு காட்டுறோம்னாரு. நீங்க வேணா பாருங்க. அது நான் உங்களுக்காக இந்த காணொலியில போட்டு காட்டுறேன். தயவு செய்து போட்டு காட்டுங்க. யாரு ரவுடி யார் ஆட்சி, அந்த ஆட்சி அமைக்கிற வார்த்தை கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஏன்னா அது ஒழுங்கா நீங்க போட்டு தயவு செய்து போடுங்க. சரி நான் போடுறேன். தப்பா திரிக்கப்படுது. ஓகேங்களா? அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஆக்சென்ட் என்னன்றது எல்லாருக்கும் டே ஒன்ல இருந்து மேடையில பாத்துட்டு இருக்கும். அது எந்தும் தூய தமிழ் கிடையாது. யாரும் தமிழ் பேசினா போதுங்க, தூய தமிழ் யாரும் எதிர்பார்க்க முடியாது. அது வரல, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அது திரிக்கப்பட்டது தான். மேபி இப்போ நான் கூட வந்து 16 முடிச்சுட்டு வந்து இதே காணொலியில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தேன். நம்ம கிட்ட தான் கொடுத்தேன். நம்ம இவர் கேட்ட கேள்விக்கு நான் நடுவில் ஒரு இடத்துல கோவப்பட்டேன். அது இருக்கும் சார். பை டிஃபால்ட் வந்து ரொம்ப நாள் கட்சி வந்து பப்ளிக்ல வாய் திறக்கும் போது அந்த உள்ள இருக்கிறது வெளியே, உணர்வுகள் வெளியே வருது. கோபமா அது ஏதோ ஒரு ஆங்கிள் வெளியே வருது. அதை நான் அப்படிதான் பாக்குறேன். நாகரிகமா பேசியிருக்கலாம், அந்த சபை நாகரிகம் அப்படி இல்லாம பேசினாலுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கடைபிடிச்சாங்க. அவர் கூட நடுவில் ஒரு இடத்துல ஒருமையில் பேசிட்டேன் சாரின்னு சொன்னாரு. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா பண்ணிருப்போம்னா, ஆமா பெட்டர்மெண்டா பண்ணிடல. எங்களோட பார்வை, அதாவது பத்திரிகையாளர் பார்வைகள்லாம் என்ன இருக்கு, தாவேக்கா மேடையே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வையை தான் பார்க்குறோம். அப்படி சொல்றோம்னா சரி, எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொட்டினாங்க. ஓகேங்களா? அவர் கொட்டினது மேபி வந்து ஒன்று நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? மனசுக்குள்ள மற்றவங்க மனசுக்குள்ள இருந்தது கனெக்ட் ஆகிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம் நிறைய பேருக்கு. அதனால அது இதாக இருக்கலாம். அவருக்கு இன்னொன்று டைம் நிறைய இருந்தது பேசுறதுக்கு. நீங்கள் எல்லா மேடையிலையுமே ஆதவுக்கு எப்பவுமே கொஞ்சம் நிறைய டைம் கொடுக்குறாங்க பேசுறதுக்கு. அதுதான் ஜனநாயகம். ஓகேங்களா? இது எல்லாருமே வந்து லிமிட்டடாக கரெக்டாக 2 minutes தான் பேசணுன்ற மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு நேரம் பேசணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் தான். கண்டிப்பா பகிர்ந்து இருக்காங்க பொதுக்கூட்டத்துல. அதாவது நீங்க மாநாடு செய்ய வேண்டிய விஷயத்த வந்து பொதுக்கூட்டத்துல பண்ணியிருக்காங்கன்றதான் எங்களோட பார்வை. இப்போ அதுவே சந்தோஷம் தான். எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்களா, அதிகாரத்தை பகிர்ந்தது வந்து நல்ல விஷயம், ஒரு டெமோக்ரஸி. இந்த சேஞ்சஸ் தான் சார், இந்த சேஞ்சஸ் தான் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் சார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து இதே சமூகத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம். நம்மளோட சிந்தனைகளும் எங்கேயும் வந்து தப்பி ஒன்றும் போயிடல. இங்கே பிறந்த இதே திராவிட கட்சிகளோட எண்ணம் தான் நமக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் எண்ணம் தான் நமக்கு இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு அரசியல் பார்வை வரும்போது கம்யூனிசம் என்ன வரும்.
மொத்தமாக அரசாங்கத்தை தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது மறுபடியும் ரீடிஃபைன் ஆகும், ரீடிஃபைன் ஆகும். ஒரு சில பேருக்கு மேபி வலது எக்ஸ்ட்ரீம் ரைட்டோட சிந்தனை இருக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் பீப்புளோட சிந்தனை நம்ம சிந்தனை தான். நம்ம அது கம்யூனிசமும் திராவிடமும் எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே, சமூக நீதி எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே. அதே சிந்தனை தாவேக்கா வருது. தாவேக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு திமுகவில் திறன்பட செய்யலை. அந்த விஷயங்களை மேபி எங்கேயோ நீத்து போயிடுச்சு. அவங்க காலப்போக்கில் டிராவல் பண்ணதில் அவங்களுக்கு அதிகாரத்து மேலே இருக்கிற கவனமும் இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்த நான் டிஎம்கே சொல்லும் போது இங்கே பிஜேபி சொல்லி ஆகும். இவர் அமித்ஷா அவர் தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணதை கொஞ்சம் நேஷனல் செக்யூரிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயம் நடந்தே இருக்காது. ஓகேங்களா? மறுபடியும் எலெக்ஷன் மோடுக்கு தான் வந்திருக்காங்க. கொஞ்சமாக திருந்துறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அதே தப்பு திமுக பண்ணுதோன்ற ஒரு எண்ணம் தான். ஆரம்பத்தில் இந்த 6 மாதம் ஒரு இரும்புக்கார மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு அந்த உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் லூஸ் ஹேண்டாக போச்சு. பாராளுமன்ற தேர்தல் வருது, எல்லாருக்கும் 1000 ரூபா தரும்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த தேர்தல் வருது, மிச்ச பொங்கலுக்கு 1000 ரூபா தரும். பணத்தை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியுமா? அந்த மென்டாலிட்டி சம்பேர் தே எங்கேயோ ராங். இல்லை, இது மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? பணத்தை கொடுத்து மக்களை வாங்குற இடத்துல திமுக இருக்கா? ஓட்டு அப்படிதான் சார் வாங்கி நிற்கிறாங்க இத்தனை வருஷமா. என்ன சார் தெரியாத மாதிரி பேசுறீங்க? நீங்களும் இங்கே தான் சார் இருக்கிறீங்க. சரி, வாக்குக்கு அதுதாங்க மக்களை வாங்குறாங்களா கட்சிகள்? அதுதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மக்கள் விலை போறாங்களா? நான் அவங்க வாங்குறாங்கன்னு சொன்னேன். மக்கள் விலை போறாங்கன்னு நான் சொல்லல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ திமுக பணத்தை கொடுத்து எல்லாருமே ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. தட் இஸ் சேல். நோ, முதல் விஷயம் ஓட்டை விலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்களான்னு கேட்டா ஆமா, திமுகவும் பண்ணுது, அதிமுகவும் பண்ணுது. இன்னும் சில பேர் பணத்தை ட்ரை பண்ணி தான். அதிமுக சொல்லிட்டீங்க. இப்ப நிஜத்தை சொல்லணும்ல சார். எனக்கு என் பர்சனல் கருத்து, இந்த தேர்தலுக்கு திமுக 20,000 கோடி செலவு பண்ணா அதிமுக 10,000 கோடி கம்மி இல்லாமல் செலவு பண்ணும். அது அதிமுக செலவு பண்ணா பிஜேபி மூலியமா செலவு பண்ணாதான் வேற விஷயம். பட் அவங்களும் செலவு பண்ணுவாங்க. 40 கோடி ரூபாய் கம்மி இல்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு தொகுதியில் ஒரு 1.25 லட்சம் பேருக்கா 1 லட்சம் பேருக்கா காசு கொடுப்பாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலே அதுவே 10 கோடி ரூபாய் போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ 20 நாள் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க? ஒரு 10,000 பேரே கூப்பிட்டு சுத்துறாங்க. ஒருத்தருக்கு 500 ரூபாயா செலவு பண்றாங்க. அதுவே எங்கேயோ போய் நிக்குது இல்லை. இந்த செலவுகள்லாம் இப்படிதான் விலைக்கு வாங்குறது. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க விலைக்கு போறாங்களான்னு கேட்டா மக்கள் அந்த நிலைமை வச்சது யாருங்க? அவங்கள இன்னமும் வறுமை கோட்டு கீழே இன்னும் எத்தனை வருஷங்கள், அதாவது பெட்டர்மெண்ட் ஆகும். சரி, ஆண்ட கட்சிகள் இந்த பழக்கத்தை கொடுத்துச்சு. இப்போ வரப்போற கட்சிகள் அதே பழக்கம் கொடுக்குமா? கண்டிப்பா தாவேக்கா காசு கொடுக்காது. அதை விஷயம் என்கரேஜும் பண்ணாது. இந்த விஷயத்த அவர் கல்வி விருது விழாலையும் சொல்லியிருக்காரு. அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஏன் சொன்னாருன்னா, பசங்க மூலியமா சொன்னா பேரண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் ஓட்டு போட போறாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணத்தை புகுத்தணும். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த எண்ணத்தை புகுத்தணும்ன்றது சொல்லியிருக்கு. நம்ம சாத்தியமா இது இந்த 2 பெரிய முதலைகள் அரசியல் களத்துல தமிழக அரசியல் களத்துல அதிமுக திமுக ஒரு பெரிய முதலைகள் தான் சொல்லலாம். பாஜக கொஞ்சம் ஓரம் தான் வைக்கணும் தமிழக அரசியல் பொறுத்தவரை. இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் இந்த கடந்த 5 வருஷத்துல அவங்க பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க. முக்கியமா நீங்க கோயில்ல பார்க்கலாம், எல்லா கோயிலையும் அவங்க ஆதிக்கம் இருக்கு. தட் இஸ் டூ டேஞ்சரஸ். ஆனா அவங்க வளர்ந்துருக்காங்க. அதுக்கு இடம் கொடுத்தது திமுக. அதுல மாற்று கருத்தே இல்லை. கோவில் இடம் கொடுத்தது திமுகவா? கோவில் அவங்களுக்கான இடத்தை கொடுத்தது திமுக தான் சார். சார் இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்களே சார், இவங்க அரசாங்கம் சார்ந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க, குடமுழுக்கு பண்றாங்களே சார். எல்லா கோயிலையும் ஆரஞ்சு கலர் கொடி ஏன் சார் பறகுது? அது கேள்வி வரணும்ல சார், கேட்கணும்ல சார். நீங்க எந்த கோயில் போங்க, ஒரு காலத்துல நடுவில் தமிழ் பேரா மாத்தினாங்க. ஒரு ரூம் பேருக்கும் தமிழ் பேரா மாறி இருந்தது. இப்ப மறுபடியும் சமஸ்கிருத பேருக்கு ஏன் சார் மாறுது? கேட்கணும்னு ஞாபகம் இருங்க. நீங்க கேட்கலாமே, தாவைக்காவை சார்ந்தவங்க கேட்கலாமே, சார் ஒரு போராட்டம் எடுக்கலாமா? ஏன் அதெல்லாம் கையில் எடுக்க மாட்டேன்றீங்க சார்? இன்னும் ஆன்மீகத்துக்கு சைட்ல நாங்க இன்னும் இறங்கல சார். ஓகேங்களா? கேட்கணும், கேட்டுடலாம். ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இந்த காணொலி உங்க வாயில நான் இதை கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இது 4 பேருக்கு நான் ஏற்கனவே இல்ல, நீங்க பெரிய மக்கள் சக்தி வச்சிருக்கீங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம், பாஜக எதிர்த்து நீங்க ஒரு குரல் கொடுக்கலாம். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க பிஜேபி கூட பெரிய பங்கு கிடையாது, இது சட்டமன்ற தேர்தல். அதே இலக்கு தான் எங்களுக்கும். எங்களோட இலக்கு 26ன்றது நம்ம சொல்லிதான் உள்ள வந்தோம். அதை தான் நாங்க கான்சன்ட்ரேட் பண்றோம். நீங்க ஆரம்பத்துல கூட ஏங்க அதிமுக கன்சிடர் பண்ணல, அதிமுக இதுவும் ஒரு ரீசன். அவங்க போய் சேர்ந்த இடம் அப்படி. நம்ம அவங்கள நோண்டா இப்போதைக்கு அவங்கள டச் பண்ணாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் அரசியல். ஓகேங்களா? இது நீங்க அவங்கள லேசா லெஃப்ட் ஹேண்டர் டீல் அந்த மைண்ட் செட் கிடையாது. நாங்க லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுற எண்ணம் கிட்ட அதெல்லாம் சொன்ன தெளிவா. அவங்க ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாதுன்னு. அவங்க வச்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க சேஃபர் சைடு
சேஃபர் சைடு பொதுவாக வச்சுப்போம். ஏன்னா சார் ஏடிஎம்கேவோட டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏனா இந்த அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் சொல்றேன், அதுவும் டிவிக்கோட ஸ்ட்ரக்சரும் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு லீடர் பேஸ்ட் பார்ட்டி, அந்த கரிஷ்மா பேஸ்ட் பார்ட்டி. டிஎம்கே வாஸ் நாட் பில்ட் லைக் தட். பட் ஆனால் இன்னைக்கு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து அதை ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போறோம். ஆக்சுவலா அது டிஎம்கேக்கு ரொம்ப டேஞ்சர். அது ஹெல்த்தியும் கிடையாது, அது ரொம்ப டேஞ்சர் டிஎம்கேக்கு. டிஎம்கே சர்வே இத்தனை வருஷம் ஆனதுக்கு காரணம் அவங்க அந்த ஜனநாயகம் அதில் இருந்ததுனால தான். மாவட்ட செயலாளர்கள் வந்து என்னதான் அட்டூழியம் பண்ணாலும் தே ஹேட் தேர் ஓன் பவர். அவங்களுக்குன்னு அந்த சக்தி இருந்தது, அந்த பேச்சாளர்களுக்குன்னு ஒன்று மரியாதை இருந்தது. வெறும் மேடைக்கு மட்டும் அலங்காரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாம கருத்தியலாக பயன்படுத்தினாங்க. நான் லாஸ்ட் சண்டே வந்து அந்த இதுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த மேடை எஸ்ஏஆர். எஸ்ஏஆர்ல அந்த இடத்துல அவங்க முடிவு பண்ணது எஸ்ஏஆரே வேணான்றது. இந்த 2 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, எஸ்ஏஆர் அங்கே வேணான்னு சொல்லலைன்றது. அந்த கருத்தியல் ஷிஃப்ட் இருக்குல்ல சார், அது டூ டேஞ்சரஸ் சார். அது அன்னைக்கு அதே மேடையில இவர் பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு, தீகா இவரை வச்சிருந்தார் பக்கத்துல. அவரை பேச கூட உள்ள சார், அவர் ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருந்தா சார், அவரை பேச கூட உள்ள சார். எந்த அளவுக்கு கருத்தியல் நசுக்கிறாங்க பாருங்க சார் திமுக. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் சார் அது நம்ம அவங்க அரசியல் எதிரியா வைக்கிறோம். லாங் ரனுக்கு இது உதவாது திமுக. இட்ஸ் டேஞ்சர்ஸ் ஃபார் திமுக. எஸ்ஏஆர் தாவேக்கம் எதிர்க்குதுங்களா? கண்டிப்பா சார். அது நாங்க எங்க தாயிக்கால வந்து இல்ல என்ன முன்னெடுக்கிறீங்க? இப்போ வந்து இல்லை, இப்போ சட்ட போராட்டம் எதுவும் இப்போதைக்கு போகல. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான முன்னெடுத்து இருக்கலான்றது பார்க்குறோம். எப்படி அவங்க ஒரு டிராஃப்ட் கொடுக்கட்டும், அவங்க உண்மையிலேயே வந்து அழிச்சிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்கிற ஒரு டிராஃப்ட் தெரியட்டும்ன்றது. மீன்வெயில் வந்து திமுக வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சைடில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பிஎல்எஸ்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்கிறவங்கள அந்த இது மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தொகுதிக்கு 16 பேர் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பிஎல்ஓஸையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு தனி சர்வே எடுக்கிற மாதிரி யார் வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. பிஎல்ஓ கூட போகணுன்றது இல்லை, தனியாக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா, உங்க வீட்டுக்கு வந்துருச்சான்றது தனியாக ஒரு சர்வே எடுக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி கொண்டு போகலாம், சட்டம் மூலியமா கொண்டு போகலாமா, எப்படி கொண்டு போகலான்றத பார்க்கணும். ஏன்னா டூ ஏர்லி இப்போ நம்ம போயினா வந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. இல்லை, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டான், தடையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க மறுபடியும் எப்படி போக முடியும்? அதுதான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இவ்வளோ ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் பீப்புள் மிஸ் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம போகலாம் இல்லையா? அப்போ சுப்ரீம் கோர்ட் கதவு திறக்கும் இல்லையா? அப்போ முடியாது, நாங்கள் ஏற்கனவே சொன்னதான்ற மாதிரி சொல்ல முடியாது. இவ்வளோ ஓட்டர்ஸ் இருந்தாங்க, 2025 ஓட்டர்ஸ் லிஸ்ட், இது சம்மரைஸ் லிஸ்ட் இவ்வளோ, இப்போ இருக்கிற லிஸ்ட் இவ்வளோ, மிச்சம் இருக்கவங்க எங்கே போனாங்கன்னு நம்ம கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அது அவங்க நிராகரிக்க முடியாது. இவங்க அதுதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது, எஸ்ஏஆரே வேணான்னு தான் இவங்க போனாங்க. இப்போ எஸ்ஏஆர் நாங்கள் வேணான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் தாய்க்காலேருந்து தெளிவாக அந்த மேடையில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெளிவாக சொன்னேன், எஸ்ஏஆர் வந்து டோட்டலாக வேணாம்னு சொல்ல வேண்டாம். இப்போ 1 மந்த் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லலாம். இன்னும் பெட்டர்மெண்ட்டான வழிகளை பிஎல்ஓஸும் பிஎல்எஸும் ஆர்கனைஸ் பண்ணுற வழிகள், அதே மாதிரி வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான விஷயத்தை நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மேபி 7 இயர்ஸ் வந்து அவங்க இங்கே ரேஷன் கார்டு வாங்கி 7 இயர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே இருக்க அரசியல் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கு ஓட்டருக்கான ரைட்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயம் அவங்களுக்கு இங்கே ஓட்டர் இருந்தால் அங்கே ஓட்டர் மற்ற ஊரில் ஓட்டர் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆல் இண்டியா லெவலில் அட் அ டைமில் நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் எஸ்ஏஆர்ன்றதை நான் அங்கே கருத்து வச்சது. ஓகே, தாவேகா தமிழக வெற்றிக்கழகத்தை ஆதரித்து பயணிக்கிறீங்க. இந்த தேர்தலில் தமிழக இளைஞர் கட்சி வந்து அவங்கள ஆதரித்து தான் பயணிக்கும். கூட்டணி வைப்பீங்களா அல்லது கட்சி அவங்களோட இணைச்சுவீங்களா? நல்ல கேள்வி. இல்லை, நாங்கள் அந்த ஆங்கிள் ஆக்சுவலாக இவங்க கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே நாங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் நீங்கள் சொன்ன ஆஃபர் எங்ககிட்ட முன்னாடியே வந்துருச்சு, கட்சி இணைச்சிருங்கன்ற ஆஃபர் முன்னாடியே வந்தது. பட் நாங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா வந்து அந்த ஒரு இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு, இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருவாங்க, நாளை பின்ன இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் ஒருத்தங்க கேள்வி கேட்கணும்ல, அந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். பட் நாளை கூட்டணின்றது வந்து நாங்கள் ஆக்சுவலாக இத்தனை சீட் வேணும், அவங்க சில விஷயங்கள்லாம் முன்னாடியே பேசின விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இப்போ அந்த மைண்ட் செட்டில் ட்ராவல் ஆகலை. அவங்க அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது பார்த்துக்கலாம்டா, நாங்கள் அதுக்காக தான் இப்போ நாங்கள் பயணிக்கிறோம், கூட்டணி சீட்டு வேணும், நாங்கள் அந்த மாதிரி விஷயம், அந்த மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா எங்களோடது அடிப்படை மாற்றம் வேணும். நாங்கள் லாங் ரன்னில் போகிறோம், எங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் இதை டேக் ஓவர் பண்ணுவோம். நாங்கள் இப்போ தாவேக்கான ஒரு பிக்சர் இன்னைக்கு இல்லைனாலும் எங்கள் பயணம் தொடர்ந்து தான் இருக்கும். நாங்கள் ஆட்சியில் உடனே உட்காரனாலும் வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ் உட்காரணுன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் அந்த பயணத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். பார்ப்போம். இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. மக்கள் சக்தி யார் பக்கம் நிற்குது? திமுகவா, நீங்க தாவேக்காவா? நேரம் பதில் சொல்லும். உங்க நேரத்துக்கு நன்றி.